இந்திய வங்கிகளில் அந்நிய நாட்டின் முதலீட்டை ஊக்குவிக்கும் அரசின் கொள்கை எதிர்த்து போராட்டங்கள் நடத்தப்போவதாக வங்கி ஊழியர்கள் சங்க கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் வங்கி ஊழியர்கள் சங்க 15வது மாநாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய தமிழ்நாடு வங்கி ஊழியர்கள் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் அருணாச்சலம், வங்கிகளை இணைக்க வேண்டும் எனும் கொள்கையை எதிர்க்கிறோம் என்றும் தெரிவித்தார். ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் என்பது மிக மிக முக்கியமானது. இதில் பொதுமக்களுடைய பணம் இருக்கின்றது. இந்த பொதுமக்களுடைய பணத்திற்கு முழு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் அரசனுடைய கொள்கை அதற்கு மாறாக வெளிநாட்டு மூலதனம் என்பது இந்திய நாட்டில் தங்கு தடையின்றி வர வேண்டும், தனியார் முதலீட்டை ஊக்குவிக்க வேண்டும் என்ற முறையிலே அவர்களுடைய கொள்கை இருக்கின்றது. அதை எதிர்த்து நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். அதே போல இதில் வாடிக்கையாளர் சேவை என்பது மிக மிக முக்கியம். வாடிக்கையாளர்கள் சேவைக்கு ஊழியர்கள் முக்கியம். ஊழியர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரிக்கப்பட வேண்டும். அதுவும் குறிப்பாக பொதுத்துறை வங்கிகளில் பார்த்தால் ஆட்குறைப்பு என்ற முறையிலே ஊழியர்களே இல்லாத நிலைமையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதை பற்றியும் இந்த கூட்டத்தில் விவாதத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றி அதற்காக நீண்ட நெடிய போராட்டத்தை நடத்துவதற்கு நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம்.